ஸோ இதுதான் நம்ம கேட்ஸுக்கு வந்து ஃபைனலாக பண்ணியிருக்க செட்டப். இதில் இன்னும் ஒரு 25% ஒர்க்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போகலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தா ஸ்டெப்பாக வச்சுருக்கோம் கேட்ஸுக்கு. நம்ம உள்ளே வந்தோடனே ரைட் சைடு இந்த சைடில் ஒரு லிட்டர் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அவங்களோட ஒரு கேரேஜ் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா கேட்டுக்கான ஒரு சின்ன ட்ரீ ஹவுஸு. இந்த சைடு மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனு வெளியில் போகிறதுக்காக. இது வந்து அவங்க ப்ளே பண்ணுற டாய்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த சைடு. ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா கீழே 3 லிட்டர் பாக்ஸ் ப்ளஸ் அவங்க ட்ராவல் பண்ணுற கேரேஜு, பேஸ்கெட்ஸ் அதெல்லாம் இருக்குது. இதில் வந்து உள்ள ஒரு சின்ன கேட்ரி செட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதில் வந்து சைடில் வந்து அந்த ஸ்க்ராப் பண்ணுறதுக்கான அந்த டூல்ஸ் ப்ளஸ் இதையே யூஸ் பண்ணி அவங்க மேலே க்ளைமும் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு பண்ணியிருக்க செட்டப். அடிஷ்னலாக இதில் வந்து கற்பூர் தானி மெஷின் செட் பண்ணியிருக்கோம். ஏர் பியூரிஃபையர் இங்கே வச்சுருக்கோம். விட்ரி அம்மா பிடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஃபுட் பவுல் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பவுலும் சேர்த்து 1 kg ஃபுட் பவுல் குவான்டிட்டி. இங்கே தான் கேட்ஸ் எல்லாம் விளையாடுறவங்க. அப்புறம் இது வந்து வாட்டர் பவுல். இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி. வென்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன்லேயே தான் இருக்கும். ப்ளஸ் இந்த பக்கம் விண்டோவும் ஓப்பனில் தான் எக்ஸாஸ்ட்.